நேத்திலேருந்து இன்டர்நெட்டில் ஒரு பெரிய புகைப்படம் போயிட்டுருக்கு. கலைஞர் 100 அப்படிங்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விழா ஏற்பாடு பண்ணாங்க. அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சிங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணும் விதமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பதியப்பட்டுருக்கு. ஆமாங்க, கலைஞர் 100 அப்படிங்கிற நிகழ்ச்சி தமிழ் திரையுலகம் முன்னெடுத்த இந்த நிகழ்ச்சியானது அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு. நம்ம இதை ஒத்துக்கிறோம். ஏன் அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு அப்படிங்கிற தேடுதலை ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட்டு 3 ரீசன். இந்த 3 ரீசன் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இதன் பின்னணியில் சொல்லப்படக்கூடிய பல காரணங்களை தாண்டி இந்த 3 காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் கூட்டம் வரல அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். 3 காரணத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அந்த 3 காரணங்களை ஆரம்பிக்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு பண்ணது பெப்சி தொழிலாளர்கள். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 1,00,000 பேர் இருக்காங்க. அந்த 1,00,000 பேரும் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாவே மாபெரும் கூட்டமாக இருக்கும். அந்த 1,00,000 பேர் கூட இந்த நிகழ்வுக்கு வராமல் இந்த நிகழ்வை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த 1,00,000 பேரோட குடும்பத்தார்கள் வந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய விழாவாக அந்த விழா மாறி இருக்கும். இந்த விழாவில் அரசியல் கட்சி பிரமுகர்களும் பெரிய லெவலில் கலந்துக்கல. தமிழ் திரையுலகத்தில் முன்னணி கதாநாயகர் ரசிகர்களும் பெரிய லெவலில் கலந்துக்கல. பெப்சி தொழிலாளர்களும் பெரிய லெவலில் கலந்துக்கல. இந்த அட்டர் ஃப்ளாப்புக்கு நம்ம சொல்ல போகிற அந்த 3 காரணங்களை அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விழாவுக்கு வந்தவங்க இந்த விழாவை முழுமையாக பங்கு பெறாமல் கிளம்பி போயிருக்காங்க. அதனால தான் அந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம கண்களில் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்தவங்க ஏன் போனாங்க அப்படிங்கிற அந்த ப்ராக்டிக்கலான காரணத்தை தேடி பார்க்கும்போது இந்த விழா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரோஸ்கோஸ் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இந்த விழாவுக்கு கார் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுச்சு. அந்த பார்க்கிங்லேருந்து இந்த விழா மேடைக்கு வர்றதுக்கு 1 கிலோமீட்டர். முன்னாடி நடிகர்கள், பெரிய பெரிய ஆக்டர், பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அத்தனை பேருமே பேட்டரி காரில் வந்துட்டாங்க. மற்றவங்களாம் எப்படி வந்தாங்க? கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க. கஷ்டப்பட்டு நடந்து வந்து இந்த விழாவில் உட்காரும் போது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முடிஞ்சு அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளவு காலதாமதம் சொல்கிறாங்க. 6 மணி நேரம் அந்த விழா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த விழா நள்ளிரவு வரைக்கும் நடந்துச்சு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அடுத்த நிகழ்ச்சி கண்டினியூவாக போனால் கூட ரைட்டு ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு வந்தால் ஏதோ ஒன்று ஓடுது பார்க்குறோங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த விழாவோட அந்த நிகழ்ச்சி திறர் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் வந்தவங்களாம் பாதியிலே கிளம்பி போகிற மாதிரி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ வந்தவங்களாம் அதனால் பாதியிலே கிளம்பி போனதுனால தான் இந்த ஒரு புகைப்படம் பெரிய லெவலில் வைரல் ஆனிச்சு. இது நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவதுங்க, 24 தொழிற்சங்கங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை முன்னெடுத்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், பாடலாசிரியர் சங்கம் சொல்லி தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய 24 முன்னணி சங்கங்கள் சேர்ந்து இந்த விழாவை முன்னெடுத்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் தான் தலைமை வகித்துச்சு. இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை எவ்வளோ மார்க்கெட் பண்ணுவாங்க, எவ்வளோ ஐடியாலஜியாக யோசிப்பாங்க. அந்த அளவு இந்த விழாவை மார்க்கெட் பண்ணாங்களா, இந்த விழாவை விளம்பரப்படுத்தினாங்களான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த விழா நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ கூட வெறும் 24 பேர் தான் பார்த்துருக்காங்க. நம்ம போட்டதிலே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோலையுமே ரொம்ப கம்மியாக வியூஸ் போன வீடியோ இந்த வீடியோ தான் இருக்குது. ஏன்னா நம்மளும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு சொல்கிறது மக்கள் மத்தியில் எடுபடலை. இந்த விழா இப்படி ஒன்று நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குன்னு சொல்லி பெரிய லெவலில் இந்த விழாவை விளம்பரப்படுத்தாது 2வது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக 3வது காரணத்துக்கு போயிடலாம். 3வது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விழா நிகழ்ச்சி திறர் என்னதான் சுவாரஸ்யமாக ரெடி பண்ணாலும் அது யாருமே பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உளவியல் ரீதியாகவே இதில் பிரச்சனை இருக்குது. உளவியல் ரீதியாக என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விழாவோட முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்தாங்க. இந்த முன்னணி நடிகர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரிய லெவலில் மக்கள் கூட்டம் கூடும். அவங்க ஏதாவது ஒரு படம் சார்ந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டா இவங்க அத்தனை பேருமே ஒரு மேடையில் பார்க்கறதே அரிது. இவங்க அத்தனை பேரும் இங்கே மக்கள் கலந்துக்கலனா காரணம் இந்த முன்னாடி நடிகர்களோ கலைஞரோ கிடையாது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உளவியல் காரணம். அந்த உளவியல் காரணத்தோட மையப்புள்ளியை நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு படம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த படத்தை என்னோட ஆக்டர், எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. அந்த படத்தை பற்றி, நான் பார்க்காத படத்தை பற்றி எனக்கு பிடிச்ச ஆக்டர் இந்த இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விஷயங்களை பேச போகிறாரு. ஸோ அந்த படம் அப்படிங்கிறது இங்கே ஹைப்பை கொடுக்குது. எனக்கு பிடித்த அந்த கதாநாயகர் ஒரு படம் எடுத்திருக்கார். அந்த படத்தை பற்றி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கதாநாயகர் அந்த படத்தை பற்றி பேச போகிறாரு. எனக்கு அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. உளவியல் ரீதியாகவே அது எதிர்பார்ப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உளவியல் ரீதியாகவே அந்த ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கப்பட்ட அடுத்த படத்தோட கதை எப்படி இருக்கும், இப்படி நடிச்சிருப்பாரா அப்படி நடிச்சிருப்பாரா. ஸோ அந்த இசை வெளியீட்டில் பார்த்தா 4 விஷயம் நமக்கு தெரிய வரும், நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி
சொல்லி மக்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லோ அந்த நிகழ்வை பார்க்குறாங்க. பட் இங்கே பாருங்களேன், கலைஞர் 100 அப்படிங்கிற ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கலைஞர் 100 விழாவோட மைய நோக்கம் என்ன? கலைஞரை புகழ் பாட போகிறீங்க, துதி பாட போகிறீங்க. இதில் எனக்கு பெரிய ஐப்பு கிடையாது. கலைஞர் போற்றத்தக்கக்கூடிய தலைவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நான் இருப்பேன், இல்லை கலைஞர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருப்பேன். இந்த கலைஞர் அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த வாழ்க்கை வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒன்றா இருக்குது. இவர் எப்படி வந்தார், என்ன கட்சி நடத்தினார், என்னென்ன மாதிரி விஷயங்களை செஞ்சார், எப்படி இறந்து போனார், இது அத்தனையுமே நமக்கு தெரியுது. இதில் எனக்கு நார்மலாக ஹைப்பே வராது. இதுதான் உண்மையான விஷயம். இதற்கு ஹைப்பு வராது அப்படிங்கிறத ஏற்பாட்டாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு காசு கொடுத்து மாநாடு கூட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஆலைகளை கூட்டு வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லா கதாநாயகரும் இருக்காங்க, கண்டிப்பாக கூட்ட வரும்னு சொல்லி ஏமாந்து போயிட்டாங்க. ஏமாந்து போனதுனால இந்த நிகழ்வுக்கு வந்து அத்தனை பேரும் வருவாங்கன்னு சொல்லி இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள், தமிழகத்தோட மிக முக்கியமான கட்சியாக இருந்த திமுகவோட மைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் நினைச்சாங்க இந்த நிகழ்வுக்கெல்லாம் மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் ஹைப்பே கிடையாது, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது மக்களுக்கு ஆல்ரெடி தெரியுது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் டிக்கெட் எடுக்கணும், 4 விதமான டிக்கெட் இங்கே எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் பே பண்ணி இந்த நிகழ்வுக்கு வரும்போது இது எந்த ஹைப்புமே எனக்கு கொடுக்க போகிறதில்ல, நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அதனால யாருமே வரல. ஸோ உளவியல் ரீதியாகவே இந்த மாதிரி நிகழ்வுக்கெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது ஒரு அரசியல் கட்சியோட ஒரு மாநாடு மாதிரி தான். அதற்கு எப்படி காசை கொடுத்து கூப்பிட்டு வரோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் காசை கொடுத்து கூப்பிட்டு வரணும். ஆனால் இது வந்து மக்கள் வருவாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஏமாந்தது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் இந்த நிகழ்வுக்கு பெரிய லெவலில் கூட்டம் வரல. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான தெளிவை தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.